இன்செப்ஷன் தான் இருக்கிறதே காம்ப்ளிகேட்டடான மூவின்னு நினச்சோம். ஆனால் இந்த படம் அதை விட காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இந்த மூவியும் வழக்கம் போல் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் டவுட்ஸை கிளியர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பேபேக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து டெனட். முதல்ல இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்துடலாம். இந்த 14th 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்கிறாங்க. அந்த டேட் நிறைய இடத்த வரும். அதனால் இந்த 14ஆம் தேதியை நோட் பண்ணிக்கோங்க. 14th அன்னைக்கு உக்ரைனில் கீவில் ஆர்கெஸ்ட்ரா நடக்க போகுது. அந்த ஆர்கெஸ்ட்ராவில் ரஷ்யன் ட்ரூப் உள்ளார போயிடும். அதில் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் சிஏஏவாக இருக்கிற ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து உள்ளே நுழைஞ்சிடுவார். எதுக்குன்னா உள்ள இருந்து ஒரு அண்டர் கவர் சிஏ ஏஜென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக போவார். இவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் கையில் வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் கிடைக்குது. இந்த சீன் நடக்கும்போது ப்ரொட்டாகனிஸ்ட்டை ஒருத்தவர் வந்து காப்பாற்றுறாரு. அதுவும் ரிவர்ஸ் புல்லட்னால அந்த அண்டர் கவர் ஏஜென்ட்டை எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிடுறாரு. அந்த ஆர்டிஃபேக்டை ரெட்ரீவ் பண்ணிடுறாரு. ஆனால் வந்து மாட்டிக்கிறாரு. பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. இவர் வந்து சைனட் பில்லை கடிச்சு சாப்பிட்டுட்டு செத்துடுறாரு. கடைசியில் பார்த்தா அது ஒரிஜினல் சைனட் பில் கிடையாது. இது வந்து ஒரு டெஸ்ட். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்மேட்ஸை காட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் ப்ரொட்டாகனிஸ்ட் மட்டும் அந்த அவங்க டீம்மேட்ஸை காப்பாற்றுறதுக்காக அவர் சாகத்து கூட துணிஞ்சா இருக்காரு. அதனால இவரை வந்து டெனட்டுங்கிற ஆர்கனைசேஷனில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு சயின்ஸ் லேப்குள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்குது. அதாவது புல்லட் வந்து ரிட்டர்ன் வந்து கன்னுக்குள்ளே போகும். ஏதாவது ஒரு பொருள் கீழே இருந்துச்சுன்னா கீழே போடுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்து உட்காந்துக்கும். அது மாதிரி அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும். இன்வெர்ட்டட் என்ட்ரோப்பின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு க்ளூ கிடச்சி இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் வந்து பிரியா அப்படிங்கிற ஒரு ஆர்ம்ஸ் டீலர் கிட்ட என்கொயரி பண்ணுறதுக்காக வராங்க. அந்த புல்லட் வந்து பிரியா அப்படிங்கிறவங்க மூலமாக கிடைச்சிருக்கும். அது அந்த இன்வெர்டட் புல்லட்ஸ் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிரியாவை வந்து இன்டராகேட் பண்ண போவாங்க. பிரியா தான் அவங்கள்ட்ட சேட்டர் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லுவாங்க. அந்த இதுதான் நீல மீட் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் டைம். சேட்டர் வந்து ரஷ்யாக்காரன். இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஆர்ம்ஸ் டீலிங் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட போனோன்னா இந்த இன்வெர்டட் ஆப்ஜெக்ட் பற்றி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன பண்றான்னா சேட்டரோட ஒய்ஃபை வச்சு அவன் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். சேட்டரோட ஒய்ஃபை யூஸ் பண்ணி சேட்டர் கிட்ட போயும் சேர்ந்துடுறான். சேட்டர் வந்து ஏதோ ஒரு கோல்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். அதை கண்டுபிடிச்சு இவன் கூட்டிட்டு போய் மிரட்டுறான். ப்ரொட்டாகனிஸ்ட் சொல்றான், உனக்கு புளுட்டோனியம் தானே தேவை, அதை நான் எடுத்து கொடுக்குறேன், ஆனா வந்து எனக்கு இவ்வளவு கமிஷன் வேணும்னு சொல்லிட்டு பேசுறான். உன் ஒய்ஃபை தான் மிடில் மேனா வச்சு இந்த டீலை பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சேட்டரும் ஒத்துக்கிறான். டாலின் அப்படிங்கிற இடத்துல இந்த புளுட்டோனியம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ற கேப்ல 4 ட்ரக்கை வச்சு உள்ள இருந்து எடுத்துடுறான். ஒரு பெரிய சூட்கேஸ் மாதிரி இருக்கு. அந்த சூட்கேஸ் உள்ளார வந்து புளுட்டோனியம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கு. கீவ்ல யுக்ரைன்ல பார்த்தோம்ல, கீவ்ல அதே மாதிரி ஆர்டிஃபேக்ட் இங்கேயும் இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது சேட்டர் வந்து ரிவர்ஸ்ல வரான். கார்ல ரிவர்ஸ்ல வரான். ரிவர்ஸ்ல வந்து அவன் ஒய்ஃபை கொன்னுருவன் மிரட்டி அந்த ஆர்டிஃபேக்டை புடுங்கிக்கிறான். ப்ரொட்டாகனிஸ்ட் அந்த ஆர்டிஃபேக்டை எடுத்துட்டு வெறும் பாக்ஸை மட்டும் அவன் கிட்ட போட்டுடுறான். சேட்டர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு உள்ள ஒண்ணுல தெரிஞ்ச உடனே கேட்டை வந்து கொன்றுவன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஒரு கண்டெய்னருக்குள்ள வச்சு கேட்டை கொன்றுவன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். எங்க இருக்குன்னு சொல்ற, உண்மையாலுமே ஆர்டிஃபேக்ட் எங்க இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ப்ரொட்டாகனிஸ்ட கேட்கறான். ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நடக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல நடக்குது. ப்ரொட்டாகனிஸ்ட் அந்த கிளாஸ் டோர்ல புல்லட் இருக்கும், அதுல பிளட் இருக்கும். அதனால எப்படியா இருந்தாலும் கேட்டை கொல்ல போறான், கார்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவான். அவன் வந்து கேட்டை சுட்டுருவான். கேட்டை சுட்டுட்டு டர்ன் ஸ்டைலில் மாறி இவன் சைடு வருவான். இவன் சைடு வரும்போது ஐவிஸ் அவங்க ட்ரூப்போட வந்துடுவான். இவங்க ஐவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெனட்டுங்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. இவன் உள்ள வந்து அட்டாக் பண்ண உடனே சேட்டை தப்பிச்சு டர்ன் ஸ்டைல் வழியாக ஓடிடுவான். கேட்டை வந்து இன்வெர்டர்ல இருக்கும்போது சுட்டுட்டாங்க. நார்மலான டைம் லைன்ல இருந்தா ஊண்டு வந்து சிவியர் ஆகி செத்துருவா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டை டர்ன் ஸ்டைல கொண்டு போயிட்டு டைம் இன்வெர்ட் பண்ணி ரிவர்ஸ்ல கொண்டு போவாங்க. ஏன்னா ரிவர்ஸ்ல கொண்டு போனாதான் அந்த ஊண்டு வந்து ஹீல் ஆகும். இந்த கேப்ல வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து வேர்ல்டுக்குள்ளார போறான். டைம் இன்வெர்டர்ல இருக்கா. வேர்ல்டு ஃபுல்லா இவனுக்கு ரிவர்ஸ்ல தெரியும். இவன் ஒரு கார் எடுத்துட்டு போறான். அவன் ஏற்கனவே நடந்துச்சு இல்ல, சேட்டர் அவனை மிரட்டுவான்ல ஆர்டிஃபேக்டை கொடுக்க சொல்லி, அந்த இடத்துக்கு திருப்பி போறான். ஆனா எப்படியோ அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து சேட்டர் கையில கிடைச்சிரும். ப்ரொட்டாகனிஸ்ட், கேட், நீல் 3 பேரும் வந்து 1 வீக் டிராவல் பண்ணி ரிவர்ஸ்ல போவாங்க. ஏர்போர்ட்ல நடந்த ஆக்சிடென்ட் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு டைமை ரீஇன்வெர்ட் பண்ணி நார்மல் டைம் லைனுக்கு வந்துருவாங்க. ஆஸ்லோக்கு பிரியா வர சொல்லுவாங்க. பிரியா கிட்ட கேட்பாங்க என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிரியா எல்லா உண்மையும் சொல்லுவா. ஃபியூச்சர்ல வந்து வேர்ல்டு வந்து ரொம்ப மோசமா போயிருச்சு, தண்ணியே கிடைக்காது, அதனால உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி வேர்ல்ட ஃபுல்லாவே டைமை வந்து இன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி இன்வெர்ட் ஆச்சுன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். இந்த பொறுப்பை வந்து சேட்டர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. சேட்டர் கிட்ட வந்து 8 ஆர்டிஃபேக்ட் ஏற்கனவே கிடைச்சிருச்சு. இது 9வது ஆர்டிஃபேக்ட். 9மே அவன் கையில இருக்கும். இப்ப வந்து அவன் நினைச்சா உலகத்தை அழிச்சிடலாம்.
இந்த 9 அசம்பிள் ஆகி இருக்கிறது பேரு அல்காரிதம். அல்காரிதம் இருந்தா உலகத்தை அழிச்சிடலாம். இவன் செத்துட்டானா இந்த உலகமே அழியிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பான். இவன் கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருப்பான். இவனுக்கு ஏதாவது ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம சேட்டோருக்கு கேன்சர் இருக்கும். எப்படியா இருந்தாலும் அவன் சாவதான் போறான். அவன் சாகும்போது எல்லாத்தையும் உலகத்தையே கூட்டு போலான்ற பிளான்ல இருப்பான். என்ன பிளான் பண்ணிருப்பானா 14th, நம்ம சொன்னல அந்த 14th சொல்லிட்டு அந்த நாளை வந்து செலக்ட் பண்ணிருப்பான். ஏன்னா அன்னைக்கு தான் அவன் வந்து ஹாப்பியா இருந்த நாள். 14th அன்னைக்கு வடிக்கிற மாதிரி அதை டிடனேட் பண்ணி வச்சிருப்பான். டெனட் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க எல்லாரும் வருவாங்க. அந்த அல்காரிதம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு புரோட்டானிஸ்ட் தெரிஞ்சிடும். ஒரு ட்ரூப் வந்து ஃபார்வர்ட்லயும் இன்னொரு ட்ரூப் வந்து ரிவர்ஸ்லயும் போவாங்க. அந்த டிட்டனேஷனை தடுத்து நிறுத்துருவாங்க. இது தடுத்து நிறுத்தும் போது நீல் வந்து செத்துருவான். வேர்ல்டு வந்து அழியாம தடுத்துருவாங்க. இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி.